இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏரியா பக்கம் வந்திருக்கீங்க? உன்னை பார்க்க தான்டா வந்தேன். என்ன பார்க்கவா? என்னக்கா ஏதாவது முக்கியமான விஷயமா? நீ எப்போ பரிச்சை எழுதணும்? 24ஆம் தேதி. ஏன்க்கா? கேடி பையன். யாருக்கா சொல்றீங்க? வேற யாரு? நம்ம சின்னம்மா தான். சின்ன மாமா நம்ம சதாசிவ மாமன்டா. ஏன்க்கா என்ன பண்ணாரு? உனக்கு அன்னைக்குதான் பரிச்சைன்னு தெரிஞ்சுக்கின்னு கரெக்டா அன்னைக்குதான் கல்யாணத்தை வச்சுக்கிறான் அந்த ஆளு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. என்னடா பண்ணலாம்? அதான் எனக்கும் புரியலக்கா. நான் கலெக்டர் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம் மட்டும் இல்ல, என்னோட லைஃப்கா. என் ஒட்டுமொத்த குடும்பத்தோட கனவு. அது உங்களுக்கே தெரியும்ல. இன்னொரு பக்கம் எனக்காக உயிரே கொடுக்கிற ஒருத்தி, அவளே என்னால் விட முடியாதுக்கா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலக்கா. ஒரே குழப்பமா இருக்கு. சரி விடு, இந்த டென்ஷனை நீ ஏத்துக்காத, நான் பாத்துக்கிறேன். நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. உண்மையான காதல் எப்படி இருந்தாலும் ஜெயிக்கும்டா. சௌமி எப்படிக்கா இருக்கா? டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. வந்ததும் நான் எப்படி இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேக்கல. இப்பெல்லாம் அவன் மட்டும்தான் உனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறாள? சரி சரி சரி. ஐயோ, என்னக்கா நீங்களே எப்படி கேக்குறீங்க? அப்படியெல்லாம் இல்லக்கா. உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு யாருமே. நம்பிட்டேன். அக்கா, சௌமியா கிட்ட பேசணும் போல இருக்கு. ஒரு வாட்டி மட்டும். கேட்டீங்களாடா? இப்பதானே சொன்னான் எனக்கு அப்புறம் தான் எல்லாருமேன்னு. இப்போ உடனே யாராண்ட பேசணும்னு சொல்றான் பாத்தீங்களா? சத்யா வீடு ரொம்ப ஓட்டாத அவனா. பாவம் பயவுல பொழைச்சு போட்டோம். ஏதோ பேசுன்னு நினைக்கிறான். பாவம் பேசிட்டு போட்டோடா. நீங்க உனக்கு ரெக்கமெண்டேஷன் ஆக்கும். சரி இப்ப இருக்கிற சூழ்நிலைய பார்த்து பேசுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்குறேன். தேங்க்ஸ்க்கா. தங்கச்சி தற்கொலை பண்ணிக்க போகிறா. ஒரு அண்ணனா என்ன ஏதுன்னே கேக்கல. உன் சித்தப்பா தப்பான மாப்பிள்ளன்னு தெரிஞ்சாலும் அவனுக்கு தான் கட்டி வைக்க போறேன்னு சொல்றாரு. அத்தையும் நீ ஏன்னு கேக்கல. இதுல சௌமியா என் கூட பிறந்த தங்கச்சி தானே நீ எல்லாம் எப்படி மனசாட்சியா இல்லாம சொல்ற? உண்மையிலேயே கூட பிறந்த தங்கச்சியா நினைக்கிறவனா இருந்தா இப்படி எனக்கு என்னன்னு விட்டுருப்பியா? சித்தப்பா பொண்ணுங்கிறதுனால தானே பிரச்சனை வந்துரும்னு வேணான்னு ஒதுங்குற. அப்படி இல்லைங்க. என்ன அப்படி இல்லைங்க? இது காரணம் எல்லாம் சொல்லுன்னு இருக்கா தமிழ் பேபி. நீ சௌமியாவோ உன் கூட பிறந்த தங்கச்சியா நினைக்கல, அதை ஒத்துக்கோ. ஏங்க இப்ப நான் என்னங்க பண்ணும்? என்ன பண்றதுன்னு என்னாண்டியா கேக்குறா? ஒரு தங்கச்சிக்கு ஒரு நல்ல அண்ணனா என்ன பண்ணுமோ அத்த பண்ணு. இருங்க, இப்ப போய் கேட்டு வரேன். அல்லோ, அது நீ இப்ப உடனே போய் கேப்ப? டைம் 12 அவ ரெஸ்ட் எடுக்க வேணாமா? காலையில போய் முத வேலையா அவளாண்ட பேசு. சரிங்க. இப்ப தூங்கலாமா? குட் நைட். என்ன அவள் பேபி, நைட்டு பேசினதெல்லாம் ஞாபகம் இருக்குதா?
இப்ப நேரா போய் சௌமியா கூட தான் பேச போறேன். எல்லாரும் முன்னாடியுமா? ஆமா. அது சரியா வராது. சரியா வராதுன்னா நீ இங்கே இரு, நான் சௌமியாவை இங்கே வர சொல்றேன். ம் சரிங்க. ஆ. போயிட்டு வாங்க. சௌமியா, பரவாயில்ல பத்துக்கோ. இல்ல நீ சும்மா தான் படுத்துட்டு இருந்த. அப்புறம் இப்போ உடம்பு எப்படி இருக்குது? உடம்பு பரவாயில்லையா? நார்மல் ஆயிட்டா அண்ணி. உன்னை கூட்டின்னு போலான் தான் வந்தேன். உன் அண்ணன் உன்னாண்ட ஏதோ பேசணுமா? என்ன பேசணுமா அண்ணி? எல்லாத்தையும் அண்ணன் கிட்ட சொல்லிட்டீங்களா? ஐயோ ஏமா, உன் அண்ணனாண்ட நான் இன்னும் எதுவுமே சொல்லல. நான் சொல்லிருப்பேன்னு நினைச்சு நீ பாட்டுக்கு எதையாச்சும் உளறி வச்சிடாத. இப்போதைக்கு உங்க அண்ணனுக்கு உங்க கல்யாண விஷயம் எல்லாம் எதுவும் தெரியவே வேணாம். ஏன்னா அத அவன் எப்படி எடுத்துப்பான்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்னாண்ட ஆஸ்பத்திரியில என்ன சொன்னனோ அது மாதிரியே இப்போ எல்லாராண்டையும் நீ நந்துகோ. யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிரு. உங்க அண்ணனாண்டையும் அப்படியே இருந்துரு. அதான் இப்போதைக்கு நல்லது. சரி சரி அண்ணி. சரி வா போலாம். அந்த பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட என்னால எப்படின்னா நல்லா வாழ முடியும்? அவன் கூட தான் எனக்கு கல்யாணம்னா சத்தியமா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தூக்குல தொங்கிடுவேன். ஏய் என்ன பேசிட்டு இருக்க லூசு மாதிரி? வேற என்ன செய்ய சொல்ற? வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஒரு அயோக்கியனை தான் எனக்கு அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போறாருன்னு. யாராவது ஒருத்தராலையாவது அதை தடுக்க முடிஞ்சுச்சா? என் வாழ்க்கைய பத்தி கவலைப்படுறதுக்கு யாரு என்ன இருக்கா இங்க? நான் இருக்கேன். நான் சித்தப்பாட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி சூசைட் பண்ற மாதிரி முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. வேண்டான்னு நீ எனக்காகலாம் ஒண்ணு பேச வேண்டாம். ஏன்? இப்பதான் உனக்காக பேச யார் இருக்காங்கன்னு கேட்ட. நான் பேசன்னு சொன்னா வேணான்னு சொல்ற. அப்பாவை பத்தி தான் நமக்கு எல்லாம் தெரியும்லன்னு. அவர்தான் யார் பேச்சையுமே கேட்க மாட்டாரே. எனக்காக நீ அவர்கிட்ட பேசி நீ அவருக்கு எதிரி ஆயிடாத. அதுக்காக என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சில ஸ்பாயில் ஆவறத என்ன பாத்துட்டு இருக்க சொல்றியா? அவனை கட்டிக்கிட்டா நீ செத்து போயிரு சொல்ற. உன் உயிரை விட வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல.